போக முடியாத பக்தனுக்கு காட்சி கொடுத்த இடம் திருத்தணிக்கு நிகரான தலம் இது. சுயம்பு லிங்கமா காட்சி கொடுக்குறாரு. நம்ம கண்ணுக்கு தெரியும் முருகர் கோயில் தெரியும், தேவப்படி முருகர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இந்த சுயம்பு லிங்கத்துக்குள்ளேயே தான் முருகப்பெருமான் சூட்சுமரூபமா இருக்கு. 27 நட்சத்திரங்கள் ஒரு சேர இங்க மட்டும்தான் முருகப்பெருமான் பூஜை பண்றாங்க. முருகப்பெருமான் சிவ பூஜை செய்தார்னு கோயில் இருக்கு. வில்வாரணி கோயில் பற்றி, அதாவது இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா வில்வாரணி பக்கத்தில் ஊர் இருக்குது. அந்த காலத்தில் பஸ் வசதியில் இல்லாததுனால பார்த்தீங்கன்னா வில்வாரணி கோயில் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்து வில்வாரணி கோயில் ஏற்பட்டிருக்கு. இந்த இடத்துடைய முருகனால் சொல்லப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா புராண பெயர் நட்சத்திரகிரி. நட்சத்திரகிரின்னு நீங்கள் புராணங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். வில்வாரணி முருகர் கோயில், நட்சத்திர கோயில்லாம் பார்த்து புராணத்தில் தேடும்போது நமக்கு எந்த புராணங்கள்லையும் சான்று நம்ம இப்போ இருக்கக்கூடிய பெயர்களில் பார்க்கும்போது கிடைக்காது. நட்சத்திரகிரி அப்படின்னு தான் முருகனால் சொல்லப்பட்ட பெயர். நட்சத்திர கோயில்னு கோயில் கட்டுதான் நட்சத்திர கோயில் மருவி நட்சத்திர கோயில்னு. என்ன சிறப்பு சாமி? தனி சிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா 27 நட்சத்திரங்கள் ஒரு சேர முருகனை பூஜை பண்ணதா இந்த ஆலயத்தை தவிர வேற எங்கேயும் உலகத்திலே கோயில் கிடையாது. அதனால தான் நட்சத்திரகிரி, நட்சத்திரங்கள் பூஜை பண்ணுறதால தான் நட்சத்திரகிரி அப்படின்னு பேர். 27 நட்சத்திரங்கள் ஒரு சேர இங்கே மட்டும்தான் முருகப்பெருமான் பூஜை பண்ணுறாங்க. முருகப்பெருமான் சிவ பூஜை செய்தார்னு கோயில் இருக்கு. திருச்செந்தூரில் சிவ பூஜை செய்தார் அப்படின்னு கோயில். நம்ம திருவடைக்கழி அப்படின்னு சொல்லி காரைக்கால் பக்கத்தில் அங்கே சிவ பூஜை பண்ணார் அப்படின்னு வரலாறு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம விருதாசலம் பக்கத்தில் நல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. நல்லூரில் சிவ பூஜை செய்தார்னு வரலாறு. ஆனால் நம்ம தளத்தில் மட்டும்தான் நிகழ்காலத்தில் சிவ பூஜை செய்தார்னு எங்கேயுமே வரலாறு. அதாவது கடந்த காலத்தில் வரலாறு இருக்கே தவிர நிகழ்காலத்தில் இப்போ ப்ரெசண்ட்ல பூஜை பண்றார் அப்படின்னு எங்கேயும் கோயில், எங்கே மட்டும்தான் பூஜை பண்றாருன்னு கோயில். இப்போ முருகப்பெருமான் சிவபெருமான பூஜிக்கிறார். 27 நட்சத்திரங்கள் முருகப்பெருமான பூஜிக்கிறாங்க. சிவன் மட்டுமே பூஜை பண்ணக்கூடிய சிவசர்ப்பம் முருகப்பெருமான பூஜிக்கிறாங்க. முருகப்பெருமான் நித்திய சிவ பூஜை செய்கிறார். இது எவ்வளவு நாளைக்கு நடக்கும் அப்படின்னா கலியுகம், அதாவது முடியும் வரை சூரியன் சந்திரன் எப்போ நம்ம கண்ணுக்கு தெரியும், எவ்வளவு நாள் தெரியுதோ அவ்வளவு நாளைக்கு கலியுகமானது இருக்கு. இந்த கலியுகம் முடிகிற வரைக்கும் இந்த பூஜை தொடர்ந்து இங்க நடக்கும்னு சொல்லி முருகப்பெருமான் சொல்றாங்க. இப்போ காணொலியில சாமியை காட்ட முடியாது, அதோட வடிவமைப்பு நீங்க சொன்னீங்கன்னா அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா இதான் உள்ள இருக்கக்கூடிய முருகனுடைய வடிவம். பின்னாடி நம்ம வரைஞ்சி வச்சிருக்கோம். அப்படியே அதை உள்ள காட்டுங்க. ஓகே, நீங்க சொல்லி பின்னாடி காட்டுங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான் சுயம்பு வடிவில் இருக்காரு. சுயம்பு வடிவில் இருக்காருன்னா சிவலிங்க திருமணியில சுயம்பு வடிவா இருக்காரு. சுயம்பு லிங்கமா காட்சி கொடுக்குறாரு. நம்ம கண்ணுக்கு தெரியும் முருகர் கோயில் தெரியும், தேவப்படி முருகர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இந்த சுயம்பு லிங்கத்துக்குள்ளேயே தான் முருகப்பெருமான் சூட்சுமரூபமா இருக்காரு. அதனாலதான் இந்த பாம்பை சிவபெருமான் மட்டுமே பூஜிக்கக்கூடிய பாம்பு இங்க முருகப்பெருமானை சேர்த்து சிவசர்ப்பம்னு பேர். அதனாலதான் முருகப்பெருமானுக்கு நாகாபரணம் நம்ம கோயில். இந்த வடிவுல தான் இந்த திருக்கோலத்துல தான் முருகப்பெருமான் உள்ள இருக்காங்க. மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு திருத்தலம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம். மூர்த்தினா இந்த இறைவனுடைய வடிவம். இந்த வடிவம் மூர்த்தி சுயம்பு மூர்த்தியா இருக்கு. சுயம்புனா யாரும் படிக்காம யாரும் உருவாக்காம தானா தோன்றதுக்கு பேர் தான் சுயம்பு அப்படின்னு. அப்ப முருகப்பெருமானோட தோற்றி சுயம்புவா முருகப்பெருமான் இங்க சுயம்பு ரூபமா இருக்காரு. அப்ப மூர்த்தியால் முருகனால் தோற்றி வைக்கப்பட்டது தலம். திருத்தணி போகக்கூடிய அந்த பக்தருக்கு நான் இங்க இருக்கேன்னு சொல்லி காட்சி கொடுக்குறாரு. நட்சத்திரகிரின்னு சொல்லக்கூடிய இடத்துல நான் இருக்கேன்னு சொல்றாரு. அப்போ இந்த தலத்துக்கு பேர் வச்சது யாரு அப்படின்னா முருகப்பெருமான் பேர் வைக்கிறார். நான் இங்க இருக்கேன், நான் பாருன்னு சொல்றாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா திருத்தணி போறதா பிளான். திருத்தணி போக முடியாத பக்தனுக்கு காட்சி கொடுத்த இடம் திருத்தணிக்கு நிகரான தலம் இது. அப்போ இந்த இடத்துல நான் இருக்கேன், என்னை பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடம் அப்படின்றது யார் உருவாக்குனா முருகப்பெருமான் உருவாக்குறாரு. இந்த தலத்தை உருவாக்குனது யாரு? முருகப்பெருமான். இந்த தலத்துல இருக்கக்கூடிய மூர்த்தி உருவாக்குனது யாருன்னா முருகப்பெருமான். இங்க உள்ள தீர்த்தம் கீழே போக பாத்தீங்கன்னா சந்திரபுஷ்கரன் தீர்த்தம் இருக்கும். மேல நட்சத்திர தீர்த்தம் இருக்கு, கீழே சந்திரபுஷ்கரன் சூரிய புஷ்கரன் 2 தீர்த்தம் இருக்கு. இதுல சூரிய புஷ்கரன் தீர்த்தமானது வர்த்தம். ஆனா சந்திரபுஷ்கரன் தீர்த்தம் அப்படின்றது வற்றாத தீர்த்தம். இது வரைக்கும் அந்த தரை யாருமே பார்த்தது இல்லை. அப்போ வற்றாத தீர்த்தத்தை முருகப்பெருமான் கொடுத்திருக்காரு. மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் மூணுமே முருகனால் உருவாக்கப்பட்டதால இந்த தலத்துக்கு பேரு அனுக்கிரக தலம் அப்படின்னு பேர். பரிகார தலம்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 10 பரிகார தலம் இருக்கு. இந்த பரிகார தலம் அப்படின்றது நிறைய இருக்கு. ஆனா அனுக்கிரக தலம் அப்படின்னா அது செலக்டிவா இருக்கும். ஒரு மாவட்டத்தில் 2-3 கோயில் தான் இருக்கு. அப்ப நம்ம தலம் இது மூணுமே முருகனால் உருவாக்கப்பட்டதால இது அனுக்கிரக தலமா விளங்குது. இந்த தலத்துக்கு நம்ம முருகப்பெருமான வழிபடணும்னா முருகனுடைய அருள் இருந்தா தான் வர முடியும்.
முருகன் இப்ப நம்ம 2 பேரும் பாக்குறோம் இல்லையா, ஐ கான்டாக்ட் சொல்லுவோம். இப்ப நான் உங்களை பார்க்கும்போது நீங்க என்ன பாக்குறீங்க, அந்த ஐ கான்டாக்ட் இருக்கு இல்லையா, இதுதான் சுப வீக்ஷணம்னு சொல்றாங்க. இந்த கோயிலுக்கு வந்து என்ன பண்ணா என்ன நடக்கும், என்ன வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னா, மனமுருகி மனமாற முருகனை பார்த்தாலே எல்லாமே கிடைக்கும். இப்ப நான் உங்களை பாக்குறேன், நீங்க என்ன பாக்குறீங்க இல்லையா, அதனால நீங்க வந்து மனசார முருகான கூப்பிட்டு இடத்துல வந்து முருகனை வேண்டி முருகனை பார்க்கும்போது முருகனுடைய அருட்பாறை நம்ம மேல படும்போது நமக்கு சகல விதமான நலன்களும் அந்த நலத்தில் கிடைக்குதுன்னு இங்க உள்ள வரல. இது யாரால நிறுவப்பட்டது? அந்த மாதிரி எதுவும் வரல. அதான் சிவாச்சாரியர்கள், 2 சிவாச்சாரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப 11 தலைமுறைக்கு வந்து எங்களுக்கு பூஜை பண்ணதுக்கு உண்டான அந்த பெயர்கள் தெரியும். 11வது தலைமுறை என் பையன் 12வது தலைமுறை இருக்காங்க. அப்ப 11 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள சிவாச்சாரியர்கள் தான் அந்த கோயிலை நிறுவிருக்காங்க. 2 சிவாச்சாரியர்களுக்காக உருவான கோயில். சந்தோஷ் குருக்கள். விசேஷ நாட்கள் அந்த மாதிரி விசேஷ நாள்னா ஆடி கிருத்திகை அன்னைக்கு தோன்றிய கோயில் இது. ஆடி கிருத்திகை ரொம்ப விசேஷம். 3 லட்சம் பேர்கிட்ட ஆடி கிருத்திகை வந்து தரிசனம் பண்ணுவாங்க. இப்ப வரக்கூடிய திங்கட்கிழமை அன்னைக்கு கிருத்திகை, திங்கட்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா கொடி ஏறுது. நாளைக்கு வந்து விநாயகர் உற்சவம். திங்கட்கிழமை கொடி ஏறி பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரம் 1ஆம் தேதி அன்னைக்கு பங்குனி உத்திரத்தன்னைக்கு தீர்த்தவாரி 10 நாள் திருவிழா நடக்கும். 10 நாள்ல பாத்தீங்கன்னா இப்போ திங்கட்கிழமை கொடி ஏறினா அன்னிலிருந்து 7வது நாள் மகா பெரிய ரதம் திருத்தேர் வந்து நம்ம கிரிவலம் வரும். 5வது நாள் பாத்தீங்கன்னா தங்க கவசத்துல சாமி வெளியில வரும். 7வது நாள் தேர் திருவிழா, 9வது நாள் திருக்கல்யாணம், 10வது நாள் தீர்த்தவாரி. 10வது நாள் தான் நமக்கு 1ஆம் தேதி வருது. ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி உத்திரம் அன்னைக்கு தீர்த்தவாரி. இங்கிருந்து பக்கத்துல இளத்தூர்னு சொல்லக்கூடிய ஊருக்கு போயிட்டு அங்க தீர்த்தவாரி பண்ணிட்டு அங்க அபிஷேக ஆராதனை எல்லாம் முடிச்சு மறுநாள் வந்து 2ஆம் தேதி அன்னைக்கு முடியாது. இது சிறப்பு. மறுநாள் மாதத்துல பாத்தீங்கன்னா வரக்கூடிய மாதாந்திர கிருத்திகள் ரொம்ப விசேஷம். செவ்வாய்க்கிழமை ஒரு 10,000 பேர் வருவாங்க. செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வாய் அதிபதின்றதுனால செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தரிசிக்கிறது ரொம்ப சிறப்பு. செவ்வாய்க்கிழமை வந்து வழிபாடு பண்றாங்க. சக்தி விசேஷமா சஷ்டி நடக்கும். கந்த சஷ்டி விசேஷமா நடக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 13 கிருத்திகள் வரும். வருடத்துக்கு 12 மாசம் இருந்தாலும் 13 கிருத்திகை வரும். 13 கிருத்திகையும் விசேஷமா கோயில் வரும். கோயிலோட நேரம் காலையில 7 மணிக்கு நட திறக்கணும். மதியம் 12:30 வரைக்கும் கோயில் திறந்து. விசேஷ காலங்களில் 1 மணி வரைக்கும் திறந்துருக்கோம். மாலையில பாத்தீங்கன்னா 4 மணிக்கு திறந்து 6:30 மணி வரைக்கும் 365 நாளாக திறந்து.